உலகத்திலே இதுவரை நீங்கள் கேட்டிராத ஒரு செய்தியை உங்களுக்கு அடியேன் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்ன தெரியுமா? அது சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் ஸ்தானம் செய்வது, தர்பாரணேஸ்வரருக்கு எண்ணெய் ஸ்தானம் செய்வது, இதற்கு என்ன சான்று இருக்கிறது? ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை, பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனி நீராடுதல், எண்ணெய் தேய்த்து குளித்தல் என்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. உலகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற அத்தனை கோயில்களிலும் ஒரே ஒரு கல்வெட்டு மட்டும்தான் இந்த திருநள்ளாறு தர்பாரணேஸ்வர சுவாமியுடைய ஆலயத்திலே இருக்கிறது. ஆம், என்ன சிறப்பு? உலகத்திலே இந்த ஒரே ஒரு கல்வெட்டில் மட்டும்தான் சிவபெருமானுக்கு, மறக்காதீர்கள், இது முக்கியமான தகவல் அன்பர்களே, சிவபெருமானுக்கு தர்பாரணேஸ்வரருக்கு என்ன காப்பு? நல்லெண்ணெய் தைலம் தடவி ஒவ்வொரு சனிக்கிழமையும் தர்பாரணேஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தைலம் தடவி அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதை இந்த திருநள்ளாறு கல்வெட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக அடியேன் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையே தொடங்கினோர்க்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமை என்று சொல்லுவார்கள். ஆம், இந்த திருநள்ளாறு மூர்த்தியினாலும் புகழ் பெற்றது, தலத்தினாலும் புகழ் பெற்றது, தீர்த்தத்தினாலும் புகழ் பெற்றது. ஆம், நம்முடைய திருநள்ளாறு சுவாமிக்கு ராஜகோபுரத்திற்கு நேர் எதிரே இருக்கின்ற அந்த தலம், அந்த தீர்த்தம் என்பது பிரம்மன் ஏற்படுத்தப்பட்ட பிரம்ம தீர்த்தம். அம்பாளுடைய சன்னதிக்கு நேர் எதிரே இருக்கின்ற குளம் என்பது சரஸ்வதி தீர்த்தம். நம்முடைய வடமேற்கிலே இருக்கின்ற உலக புகழ்பெற்ற நல விநாயகர், அங்கே பைரவ சுவாமியை ஒட்டி அமைந்திருக்கின்ற உலக புகழ்பெற்ற தீர்த்தம் என்பது நெடத நாட்டு மன்னன் நல சக்கரவர்த்தியால் ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம், நல தீர்த்தம் என்பதை அடியார்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக தீர்த்தத்திலும் சிறந்தது, ஸ்தலத்துல என்ன சார் சிறந்தது? கேட்கவே வேண்டாம். ஞானசம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற ஸ்தலம். இப்பொழுது மூலஸ்தானத்திலே சனீஸ்வர பகவானுக்கு முன்பாக திரை சீலையினால் வைத்து அங்கே நைவேத்தியங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நாதர சிவாச்சாரியார் பெருமக்கள் வேத ஆகமங்களை உரைத்த வண்ணம் இருக்கிறார்கள். நாதஸ்வர இசை கலைஞர்கள் ஒரு பக்கம் இந்த 8:24 மணித்துளிகளுக்காக காத்திருக்கின்ற ஒரு அற்புதமான கண்கொள்ளா காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம், மூர்த்தியும் சிறப்பு பெற்றது. அதையும் நாம் போகின்ற போக்கிலே மூர்த்தியினுடைய சிறப்புகளை எல்லாம் பார்க்க இருக்கிறோம். சுவாமி சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பா சனீஸ்வர பகவானே, உலகத்திலே சண்டை இல்லாமல், போர் இல்லாமல் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று அடியோர்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆம், என்ன பிரார்த்தனை? நீங்களும் நானும் மட்டும் நன்றாக இருந்தால் பத்தாது, உலகமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சண்டை இல்லாத, போர் இல்லாத, சமாதானமாக நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு சனீஸ்வர பகவான் நமக்கு மட்டுமல்ல, இங்கே நிற்கின்ற அடியார்களுக்கு மட்டுமல்ல, இந்த வானொலி நிலையத்தின் வாயிலாக 12 வானொலி நிலையங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை அடியார்களுக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் சனீஸ்வர பகவான் நீதி காரகனாக இருந்து, ஆயுள் காரகனாக இருந்து வாரி 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 வழங்க இருக்கிறார். ஆம், என்ன நீதி காரகன்? சனீஸ்வர பகவான் ஒரு ஜட்ஜை போல. அது மட்டுமல்ல, ஆயுளை கொடுப்பவனும் சனீஸ்வர பகவான் தான். அந்த வகையிலே நீதி காரகனாக இருக்கின்ற சனீஸ்வர பகவான் மிக அற்புதமான வரலாறு. அப்படிப்பட்ட வரலாறு புகழ்பெற்ற திருநள்ளாறு தர்பாரணேஸ்வர சுவாமியினுடைய தேவஸ்தானம். ஆம் ஆம் ஆம், எவ்வளவு அழகான ஒரு ஏற்பாட்டை செய்த வண்ணம் இருக்கிறார்கள். சிவாச்சாரியார்கள் எல்லாம் சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை செய்து மிக அழகான முறையிலே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த ஆலயம் நடைபெறுகின்றது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 8:24 சுவாமி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சனீஸ்வர பகவான் தான் நாட்டை காப்பவர். ஆஹா, சனீஸ்வர பகவானே, பகவானே, சனீஸ்வர பகவானே, என்ன கண்கொள்ளா காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அழகான ஒரு காட்சியை நாம் பார்த்த வண்ணம் இருக்கிறோம். மூலஸ்தானத்திலே சிவாச்சாரியார் பெருமக்கள் எல்லாம் மிக அழகான முறையிலே கற்பூர தீப ஆராதனை காண்பித்த வண்ணம் இருக்கிறார்கள். ஒரு பக்கம்
நாதஸ்வர இசை கலைஞர்கள் இசைத்துக் கொண்டிருக்க, சுத்த மத்தளம் ஒரு பக்கம் வாசிக்க, தர்பாரணேஸ்வர சுவாமியினுடைய ஆலயத்திலே சான்றோர்களும் ஆன்றோர்களும் பெரியோர்களும் குழுமி இருக்க, நாமும் அந்த கண்கொள்ளா காட்சியை சனீஸ்வர பகவானுக்கு நேராக நின்று கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், என்ன அழகு, என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர்கள் கொட்டிய அழகு. ஆம், சனீஸ்வர பகவானுடைய இந்த கற்பூர தீப ஆராதனை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று வடலூர் வள்ளல் பெருமான் சொன்னாரே, அதுபோல ஜோதி வடிவமாக இருக்கின்ற இறைவனை ஜோதியினாலே பஞ்சபூதங்களினாலும் நம் ஆராதனை செய்வது கடமையாக இருக்கிறது. எங்களால் நிற்கக்கூட முடியாத அளவிற்கு மிக அழகான முறையிலே நெருங்கிய வண்ணம் அடியார்கள் இருக்கின்ற அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகா ஆகா, தூக்கி அந்த சிவாச்சாரியார் பெருமக்கள் எல்லாம் 7 கலையிலே இருக்கின்ற அந்த தீப ஆராதனையை தூக்கி எல்லோருக்கும் உயரத்திலே காண்பித்த வண்ணம் இருக்கிறார்கள். ராஜா சுவாமிநாதன் சிவாச்சாரியார் பெருந்தகைவர்கள் அழகான முறையிலே அந்த தீப ஆராதனையை எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் காட்டிய வண்ணம் இருக்கிறார்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்லதரும் கழுமலர் வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. ஆம், சனீஸ்வர பகவானுடைய அருள் இருக்குமேயானால் எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று சொன்னது போல, ஆழ்வார்கள் அருளியது போல எல்லா மக்களும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு மகிழ்ச்சியாக வாழ சனீஸ்வர பகவானுடைய பொன்னார் திருவடிகளை பிரார்த்தனை செய்து கொண்டு சொல்கிறோம். எல்லோரும் நலம் பெறுக, வளம் பெறுக, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். திருமகள் களைய கோடி ஜயமாது பூமி திசை தெய்வமான பலவுள் கருணதி நல்ல நல்ல அவை நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வளராளிரு மறைவோது எங்கள் பரமே நதியோடு கொள்ளை மாலை முடி மேலணிந்த உளவை புகழ்ந்த பொதிகுரு காலனங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவுள் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு நிகவே நஞ்ச நிகழ்ந்த எந்தை மடவாழ்தரோடு விடையேறும் நங்கை பரமை துள்திருள் வள்ளி கொள்கை முடி மேலணிந்த உளவே புகழ்ந்த அதனாய் வெம்பிர உணரோடு உரிமையுமே மிகையான பூரமவையுமே அஞ்சிடும் நல்ல 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 அடியாரவர்க்கு மிகவே வாழ்வறியாடை வரி கோவனற்ற மனவாழ்தனோடு உடன நான் மலர் வள்ளி கொள்கை நதி சூடி வந்த உளவே புகழ்ந்த கோளறி உழுவையோடு கொலையான கேடல் கொடு நாகமோடு கரடி ஆடறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பிள முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வ நடைவார் ஒப்பிளமதியும் அப்பு முடி மேலணிந்தல் உளவே புகழ்ந்தாய் வெப்போடு குளிர்வார மிகையான இணையான வந்து நலியா அப்படி நல்ல 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 அடியாரவர்க்கு மிகவே பட விடி செய்தன்று விடையேறிருந்து மணவாதனோடு உடனா வான்மதி வள்ளி கொள்கை மலதூடி வந்த உளவே புகழ்ந்த கடல் சூடி லங்கை அறையல் தனோடு இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல
என் பசுவேறும் எங்கள் பரமல் சலமகளோடருக்கு முடிவேல் அணிந்த உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோடு மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவோ அலை கடல் மேரு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே புத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கி குணமாய வேடவியுடன் மத்தமும் அதியும் நாகமுடிவேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் உத்தருடமனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநேரு செம்மை திடவே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர்பொழில் குழாலை விளை செல்நல் துள்ளி வளசம்பல் எங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண உரைசே ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வாடு அரசாண